எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் தனது முழுமையான கோபத்தை செலுத்தியதில்லை பைபிள். நீங்க கடவுளுடைய கோபத்தை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் சிலுவை மட்டும்தான். நீ சிலுவையை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நரகனா என்னன்னு விளக்கப்படுத்தக்கூடிய இடம். நேரம் சிலுவை நிறைய தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறார். சிலுவைனா இயேசுனுடைய சரீர வழிகள் தான் அதிகமா பாக்குறாங்க. அவரு ரத்த சுத்தினாரு, அவர் உடம்பெல்லாம் அடிபட்டாரு, அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டாரு, தலையில முற்றிடம் வைக்கப்பட்டாரு, எல்லாராலும் எகழப்பட்டாரு. எருசலேம் குமார்த்தி எல்லாம் அவர் சிலுவை சுமந்து போது அழுகிறார். ஐயோ, ஒரு நீதிமான் இப்படி கஷ்டப்படுறாருன்னு அழுகிறார். அவர் என்ன சொல்றாரு? எனக்காக நீ முதல் அழாத, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழு. சிலுவை நமக்கு பிரதான நரகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நரகம்னா முதல் பிரதான நினைச்சு என்னன்னா கடவுள் இல்லாத இடம். அவ்வளவுதான். கடவுளுடைய பிரசனம் இல்லாத இடம் தான் நரகம். அப்படின்னா என்னது? கடவுளுடைய படைப்பு இல்லை. இந்த உலகத்துல கடவுளுடைய பிரசனம் எல்லார் மேலே இருக்குது. கடவுளுடைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு. 100 கொலை பண்ணவனே கடவுளோட வச்சிருக்கிறார். விபச்சாரம் பண்ணவே, குழந்தைகளை கற்பழிக்கிறவன் உயிரோட இருக்கிறான். ஊழல் பண்ணவன் உயிரோட இருக்கிறான். ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று வைக்கிறவன் உயிரோட இருக்கிறான்னு சொன்னா கடவுள் அவனிடத்துல இரக்கம் பாராட்டி அந்த பிரசனத்தை காட்டிட்டு இருக்கிறான் இருக்கிறான். இந்த உலகத்துல கடவுளே இல்லைன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. அவன் மூச்சு வருது, சாப்பிடுறது எல்லாமே கடவுளுடைய இரக்கத்தின் தயவு தான். எல்லா மனிதனுக்கும் கடவுள் தனது அன்பையும் தயவையும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அவர் துரோகிகளுக்கு நன்மை செய்கிற தேவன்றதை வேதம் சொல்லும். கடவுள் இல்லாத ஒரே ஒரு இடம் நரகம். எந்த மனுஷன் நரகத்துக்கு போய் பார்க்கல. பூமியில இருக்கிறவன் நரகத்தை எங்க பார்க்கலாம்னா சிலுவையில பார்க்கலாம். சிலுவையில தான் கடவுள் ஒரு மனிதனை ஒட்டு மொத்தமாக கைவிட்ட ஒரே ஒரு இடம் சிலுவை. சங்கீதத்தை தாவீது சொல்றான், என்னை ஏன் கைவிட்டீர், என்னை ஏன்? தாவீது கைவிடல. தாவீது இடத்துல தற்காலமா தனது கிருபையின் கரத்தை எடுத்துட்டார். ஆனா சிலுவையில இயேசு பிதாவே என்னை ஏன் கைவிட்டேன்னு சொல்லி கதறினார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னா ஒட்டுமொத்தமா முற்றிலுமா கடவுளுடைய துளி அளவு அன்பும் கிருபையும் இல்லாமல் இயேசு தனிமையாக்கப்பட்டார். கடவுளுடைய துளி அளவு அன்பையும் இரக்கத்தையும் பெறாம இருக்கிறதா நரகத்தினுடைய உச்சபட்ச வேதனை. நரகத்துல சரீரம் வேகிறது, பற்கடிக்கிறது, இருளா இருக்கிறது எல்லாம் வேதனை கிடையாது. அப்படின்னா அதெல்லாம் விட பெருமையான வேதனை கடவுள் இல்லாத ஒரு இடம். கடவுள் இருக்கிறனால இன்னைக்கு பூமியில கால் வைக்கிறோம், சுவாசிக்கிறோம், சாப்பிடுறோம், உடுத்துறோம், சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து ஒரு விடுதலை வந்து. நரகத்துல எந்த ஜபமும் கிடையாது, எந்த ஜபத்துக்கும் பதில் கிடையாது, எந்த கூக்குரலுக்குமே கிடையாது, ஒரு சுட்டு தண்ணி கூட கிடைக்காது. அவன் ஆத்மால படக்கூடிய வேதனையை கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். தனிமையில நித்திய காலத்துக்கும் ஒரு மனுஷன் கடவுளே இல்லாத இடத்துல இருந்தான்னு சொன்னா அதை விட மிகப்பெரிய சீரழிவு ஒரு மனுஷனுக்கு கிடையாது. சிலுவையில இயேசு அந்த கைவிட்டீர் கதறும் பொழுது அந்த நரக வேதனைக்குள்ளாக அவர் இருக்கிறான்றதை சொல்லுது.